விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். இவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக உருவாகி வந்து தமிழ்நாட்டினுடைய போக்கை மாற்றுவார் என்றால் அது நல்லதுதான். இன்னும் போய்கொண்டே இருக்கலாம். ரஜினி நடித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதே ஒரு சூப்பர் ஸ்டாராகத்தான் இருக்கிறார். ரஜினிக்கும் மற்றவர்களுக்கும் மேலாகத்தான் அவர் சம்பளம் வாங்குகிறார், நடிக்கிறார், பின்பற்றுவோர் எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார். இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு பெற்றிருக்கலாம். அது எளிதானது. உங்களை தான் கேட்கிறேன், நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? ஸ்டாலினுக்கு எல்லாரும் எழுதி கொடுக்கிறார்கள், அவர் படிக்கிறார், அதையே தடுமாறுகிறார். நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லை என்று அவர் சொன்னதை ஐ என்டாஸ் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி, டோட்டலி. ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. நல்லவர்களை அடையாளம் தெரியவில்லை என்றால் எல்லாரும் ஒன்றுதான், எல்லாம் பன்றி தான் என்றால் பசுவின் கண்டுக்கு மதிப்பில்லாமல் போகும். இவருடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு ஆணித்தரமாக வருவார், எவ்வளவு போராட வேண்டியது இருக்கும் என்பதெல்லாம் அவர் இறங்கிய பிறகுதான் தெரியும். ஆனால் அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுவதற்குத்தான் இவையெல்லாம் முயல்கின்றன. ஆகவே அதில் ஒரு நல்ல சங்கதி, நீங்கள் அரசியலில் கருத்து செலுத்த வேண்டும், நல்லதையும் கெட்டதையும் பாகுபடுத்தி எறிய வேண்டும், உண்மையையும் பொய்யையும் பிரித்தெறிய வேண்டும். ஊடகங்களெல்லாம் கெட்டு போய் கிடக்கின்றன, எல்லாவற்றையும் கெடுத்து விட்டார்கள். அரசியலுக்குள் நுழைகின்ற விஜய் சமூகத்தின் போக்கை மாற்றி அரசியலின் போக்கை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறார். இதே ஊழலை செய்வதற்கு ஒரு புதிய கட்சி தேவையில்லை. இவர்களே சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு கட்சி வர வேண்டும். அப்படி ஒரு கட்சி முனைகின்ற போது பல பேர் முனைந்திருக்கிறார்கள், சில பேர் தோற்றிருக்கிறார்கள். இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் சமூகத்தை மாற்றி, அவருடைய சிந்தனை போக்கை மாற்றி, அரசியல் போக்கை மாற்ற வேண்டும். அதனால் ரொம்ப பாடு அதிகம். போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அவ்வளவு பேரும் குடிக்கிறார்கள். குடிப்பதற்கு வசதி இல்லாத கள்ளச்சாராயம் குடிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மூலத்தொழில் கள்ளச்சாராயம் காட்டுகிறார். கள்ளச்சாராய சாவுக்கு நீ 10 லட்சம் இல்லை, 1 கோடி கொடுத்தாலும் அது நிறைவடையாது. இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அரசாங்கம் தானே இந்த கொலைகளுக்கு பின்னணியிலேயே இருக்கிறது. அது சரியாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அரசாங்கம் காப்பாற்றாது என்பது மட்டுமல்ல, நாமெல்லாம் சாவதற்கும் சூடாவதற்கும் குடும்பங்கள் அழிவதற்கும் அரசாங்கம் தான் காரணம். அறிவில்லாத அரசாங்கம் காரணம். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழநிலமாக போகின்ற போது அதை பேச வேண்டும், பேசுவார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற விழாவில் நேரடியாக ஒரு அரசியலை பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தலைவர்கள், நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அது உண்மைதான், அவர் சொல்லியது உண்மைதான். நல்ல தலைவர்கள் இருந்தால் அரசியலினுடைய தரம் கூடுதலாக இருக்கும். உலகத்திலேயே ஒரே ஒரு அதிசயம் சொல்கிறேன், உலக ஜனநாயக நாடுகளிலேயே ஒரே கொள்கையை வைத்திருக்கிற 2 கட்சிகள் மாறி மாறி ஆள்வது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தான். வேறு எங்கேயும் கிடையாது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு லேபர் கட்சி எதிரானது, அதே மாதிரி ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு டெமோக்ராட்டிக் கட்சி அமெரிக்காவிலே எதிரானது. அந்த கருத்துக்களிலே வேறு வேறு போக்குகள் இருக்கும், பேர் மட்டும் அல்ல. இங்கே பேர்கள் தான் வேறுபாடு தவிர மற்ற எதிலும் வேறுபாடு இல்லை. இவன் எப்படி ஆட்சி நடத்துகிறானோ அதே மாதிரி அவனும் நடத்துவான். ஆகவே இங்கே எதிர்க்கட்சிகள் என்பவை மற்ற கட்சிகளாக இருந்தன. அதை ஒட்டி இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சிகளே இல்லை. ஆகவே இவர் அரசியலில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்வதும், இன்றைக்கு நல்ல அரசியல் தலைவரே இல்லை என்று சொல்வதும் சரியான கருத்து தான். இவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக உருவாகி வந்து தமிழ்நாட்டினுடைய போக்கை மாற்றுவார் என்றால் அது நல்லது தான். எனக்கு தெரியாது, அவர் கையை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே திறந்த பிறகு அவர் கைக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்கு அதற்கு பிறகுதான் தெரிய முடியும். இயல்பிலேயே நல்ல மனிதர். ஒரு கட்டத்திற்கு பிறகு பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே ஒரு சிறந்தது தான். இன்னும் போய்கொண்டே இருக்கலாம். ரஜினி நடித்து கொண்டே இருக்கிறார். இவருடைய வயதுக்கு இன்னொரு 15 வயது நடிக்கலாம் ரஜினியை போல. இப்பொழுதே ஒரு சூப்பர் ஸ்டாராகத்தான் இருக்கிறார். ரஜினிக்கும் மற்றவர்களுக்கும் மேலாகத்தான் அவர் சம்பளம் வாங்குகிறார், நடிக்கிறார், பின்பற்றுவோர் எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார். இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு பெற்றிருக்கலாம். அது எளிதானது. எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்தாலும் எழுந்த பிறகு படப்பிடிப்பு வைத்துக் கொள்வார்கள். அந்த செல்வாக்கு உங்களுக்கு வந்துவிட்ட பிறகு வாழ்க்கை எளிதாக இருக்கும். அதை விட்டு ஏதோ ஒன்றில் நுழைய வேண்டும். இது ஒரு பெரிய பசிபிக் கடலில் கப்பல் செலுத்துவது போல. புயல் அடிக்கின்ற போதும் நான் ஒரு முறை அந்த
தீவில் அந்த கடலில் ஒரு முறை கப்பலிலே போனேன். அடே அப்பா, தூக்கி 15 அடிக்கு அடிக்கும் அந்த கப்பலை. பிடித்து கொண்டு தடுமாற வேண்டும், படுத்தெல்லாம் இருக்க முடியாது. அவ்வளவு அது மாதிரியானது இந்த அரசியலுக்கு வரும். பசிபிக் கடலில் கப்பல் ஓட்டுவது போன்றது, கப்பலில் பயணம் பண்ணுவது போன்றது, விமானம் போல் அப்படி அசைவில்லாமல் போவது என்பது கிடையாது. நம்மை தூக்கி அடிப்பதை நான் பார்த்துருக்கேன். 2 அடி தூக்கி அடிக்கும், அவ்வளவு அந்த அலைகள் தூக்கும், அவ்வளவு பெரிய கப்பலை தூக்கும். ரொம்ப பெரிய கப்பல் இல்லை நான் போன கப்பல். ஆகவே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த அரசியல் என்பது அத்தகையது தான். அவதூறு பேச ஆரம்பிப்பார்கள் முதலில். நீங்கள் வெளியே இருக்கின்ற வரையிலும் உங்களை பற்றி கவலை இல்லை, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள். இவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லை நீங்கள். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இதை அகற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லத் தொடங்கினால், முதல்ல நீங்கள் எதையெல்லாம் குற்றமாக சொல்லுகிறீர்களோ அதற்கெல்லாம் அதை சரி செய்து கொள்ளுகின்ற போக்கோ அல்லது அதற்கு விடை கண்டுபிடிக்கின்ற போக்கோ அவர்களிடம் இருக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதிமுகவினுடைய எம்எல்ஏ ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் கள்ளக்குறிச்சி பற்றி சட்டமன்றத்தில். கல்வராயன் மலையிலே சாராயம் காய்ச்சப்படுகிறது என்று சபையை ஒத்தி வைத்து இதை விவாதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். முத்தரசன் பேசுகிறார், முதலமைச்சருக்கு தெரியாது என்று சட்டமன்றத்திலே ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்தவுடன் நியாயமாக ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சர் என்ன செய்வார் என்றால், எல்லாவற்றையும் ஒத்தி வைத்து விட்டு இதை பேசலாம், ஏனென்றால் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் எம்எல்ஏ என்று அதை பேச விட்டு, இவர் எப்படி காய்ச்சுகிறார்கள், யார் யார் பங்கு பெறுகிறார்கள், எந்தெந்த அதிகாரிகள் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள், கலெக்டருடைய நிலைப்பாடு என்ன என்று எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார். அவரை பேசவே விடவில்லை, வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஒத்திவைப்பு தீர்மானம் நடக்கவில்லை. ஆகவே என்ன நடக்கிறது என்று நீ பேசாதே என்று சொல்வதன் மூலம் எதிர்கருத்து வராமல் தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்கிறார். காந்தி பேசுகிறார், நாம் காதுகளை மூடிக்கொண்டால் என்ன பலனோ அது மாதிரியான பலன்தான் அது. ஆகவே கல்வராயன் மலையிலே என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று இன்றைக்கு முத்தரசன் பேசுவதற்கு காரணம், அதை தெரிய வைக்க வந்த மனிதனை வாயடைத்து விட்டார்கள். ஆகவே இங்கே அப்படித்தான் அவரவருடைய போக்குக்கு ஏற்ப. இதிலே ஒரு நல்ல போக்குடைய அரசியல் கட்சி ஒன்று உருவாகுமானால், எனக்கு இவர்கள் வந்த பிறகு தான் தெரியும். நான் முன்னாலேயே சொல்லிவிட்டு பிறகு என்ன என்று பேசுகின்றார், கையை விரித்த பிறகு தெரியும் என்னென்ன கொள்கைகள், எத்தனையோ கொள்கைகள் இருக்குன்னா. இந்தி பற்றி பேச வேண்டும், இடஒதுக்கீட்டு கொள்கை பற்றி பேச வேண்டும், மதவாதம் பற்றி பேச வேண்டும், எவ்வளவோ நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் என்று ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கிறது. எல்லாரையும் சரி செய்து இந்த அரசியலில் 7 கோடி மக்களுக்கு உரிய அரசியலாக இதை நடத்துவது என்பது சாமானியமான ஒன்றில்லை. அதற்கு பலருடைய யோசனைகளும் அவர்களுக்கு தேவைப்படும். அந்த யோசனைகள் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஸ்டாலினுக்கு எல்லாரும் எழுதி கொடுக்குறார்கள், அவர் படிக்கிறார், அதையே தடுமாறுகிறார். ஒரு யோசனை சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்தல்ல. பழைய காலத்திலிருந்து சான்றோர்களுடைய யோசனையை கேட்டுத்தான் மன்னன் ஆட்சி நடத்த வேண்டும் என்று தான் வள்ளுவன் சொல்லுவான். நல்ல அமைச்சரவை வேண்டும், அதெல்லாம் சரியானது தான். ஆனால் அதில் நல்லது கெட்டதை தேர்வு செய்து கொள்வதற்கு தலைவனுக்கு அறிவு இருந்தால் போதும், நல்ல தலைவனாக அவன் ஒளிர்வான். ஏனென்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது நேர்மாறாக நான் சொல்வேன். இதிலே தேர்வு செய்வதற்குரிய தன்மை வேண்டும். ஆகவே நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லை என்று அவர் சொன்னதை ஐ என்டாஸ் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி, டோட்டலி. இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் ஆகணும்லாம் நினைக்கிறீங்க, அதே போல் அரசியலையும் ஒரு கேரியராக நீங்கள் நினைக்கணும். நிறைய படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்ல, அது நல்லது தானே அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்லை, அது சரிதான். ஆனால் எனக்கு ஒரு கருத்து உண்டு. அரசியல் என்பது ஒரு பெரிய நுட்பமான, பொது வாழ்க்கைக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று. ஒரு ஊரிலே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை நடத்துவதற்கு, பராமரிப்பதற்கு 2-4 தர்மகர்த்தாக்கள் வேண்டும். ஏற்கனவே இருக்கிற தர்மகர்த்தா ஒழுங்காக அந்த கோயிலை பராமரித்து 6 காலமும் பூஜை செய்து கோயிலை தூய்மையாக வைத்து கொண்டு, எந்த வழக்கமும் மாறாமல் தேர் திருவிழாக்களை நடத்தி கொண்டு சிறப்பாக அவர் செய்வாரேயானால், நமக்கு வேலை போவது சாமி கும்பிடுவது, தீர்த்தம் தருவார்கள், வாங்கி குடிப்பது, துளசியை வாங்கி மெல்வது என்பதோடு நம்முடைய வேலை முடிந்தது. நம்முடைய கவலையை இறக்கி வைக்கப் போகின்ற இடத்தில் நமக்கு இந்த குப்பை ஏன் கிடக்கிறது என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்ல தர்மகர்த்தாக்கள் இல்லை என்று சொன்னால் கோயில் கட்டிவிடும். ஆகவே நாமே போய் அதை சீர்திருத்த முயல்வோமா என்று நினைக்கின்ற பொது உணர்வுடையவர்கள் உள்ளே போவது என்பது கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார், இன்றைக்கு நாட்டிலே நல்ல கருத்து வளம் இல்லை, கருத்து மோதல்கள் இல்லை, எது குறித்தும் விவாதம் இல்லை.
எது குறித்து விவாதம் இல்லை என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு தமிழ்நாட்டு தொழிலாளியை உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் 2000-4000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்றால், கொரியாவிலிருந்து ஒரு கம்பெனி சொல்லுகிறது, முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொழிற்சட்டம் தொழிலாளி 8 மணி நேரம் வேலை பார்ப்பதாக இருக்கிறது. ஆகவே எங்களால் அங்கே முதலீடு செய்ய முடியாது. 12 மணி நேரம் உங்களுடைய தொழிலாளி வேலை பார்ப்பதற்கு நீங்கள் சட்டம் செய்வீர்களே, ஆனால் நாங்கள் உங்களுடைய நாட்டில் முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி அந்த கொரிய அதிபர் சொல்லுகிறார். உடனே நம்முடைய தமிழ்நாடு அரசு 12 மணி நேரம் வேலை திட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. 139 எம்எல்ஏ இருக்கிறான், அப்படியே கை தூக்குறான். அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகிறார், தொழிலாளர்களின் வேலை நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சி போக்கு வேண்டும் என்று கொரிய அரசு கோருவதால், நெகிழ்ச்சி போக்கா இது அவனுடைய முதுகை ஒடிக்கின்ற ஒன்று. 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும், அதுவே பாடு. 12 மணி நேரம் வேலை செய்தால் ஓய்ந்து போய்விடுவான். இந்த நெகிழ்ச்சி போக்கு தேவைப்படுவதால் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றால் 139 பேர் கை தூக்கினார்கள். ஸோ 2 மாதம் சென்று அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. பிறகு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுவது என்று சொல்லி மறுபடியும் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வருது. 139 பேர் கைது போகிறான். ஏன் கொண்டு வந்ததற்கு கைது தூக்கினா, எப்பொழுது ஏன் வேண்டாம் என்பதற்கு கைது. உன்னையெல்லாம் எதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஸ்டாலின் ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து விட்டு அவர் கையில் இந்த அதிகார வர்க்கத்தை ஒப்படைத்து விட்டு நடத்தலாமே. இது என்ன மன்னர் ஆட்சி நடக்கிறது? உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா? இந்த கட்சிகளிலே உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா? எந்த ஒரு மாற்று கருத்தையும் சொன்னால் அந்த தலைவர்கள் ஏற்பார்களா? இவ்வளவு கேவலமாக இந்த அரசியல் வந்துவிட்ட நிலையில் ஒவ்வொருவரும் அரசியலை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பது, நான் சொல்லுகிறேன், 100க்கு 10 பேர் அல்ல, 100க்கு 100 பேரும் வர வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து அலச வேண்டும். முதலிலே பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு மிகப்பெரிய தகுதி என்பது உண்மையிலேயே கொஞ்ச நேரமாவது நம்மை அல்லாத பிறருக்கு பணி செய்ய நம்முடைய மனம் ஒருபடுமானால் தான் அந்த பொது வாழ்க்கை சிறப்படையும். நாம் நம்முடைய குடும்பத்திற்காக வாழ்கிறோம், மற்றவர்களுக்காக வாழ்கிறோம், அதில் ரொம்ப ஈடுபாடு செலுத்துகிறோம், போராடுகிறோம், அது வேறு. இது போக கொஞ்சம் பொழுது இருக்க வேண்டும், நமக்கு அரசியல் கொஞ்சமாவது புறப்பட வேண்டும் என்றால் நாம் வழிநடத்த முடியும், பொது வாழ்க்கையில் நம்முடைய பணி சிறக்க முடியும். ஆகவே அவர் எல்லோரையும் அழைப்பது என்பது அத்தகையவர்களை அழைப்பதாகத்தான் பொருள். எல்லோரும் வந்து ஒரு பயனும் இல்லை. முன்பெல்லாம் இவ்வளவு அரசியல்வாதிகள் இல்லை. இப்பொழுதெல்லாம் ஏறத்தாழ ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சியும் 1 கோடி பேர் இருப்பதாக சொல்லுகிறது. வாங்குகிற வாக்கே 1 கோடி தான் வாங்குகிறான். ஆகவே அவனுடைய கட்சியிலேயே ஓட்டு போடவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இருக்கிறது. 1.5 கோடி இருக்கிறதாக திமுக சொல்லுகிறது. அதே 1.5 கோடி எங்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறது. அதிமுக 89 லட்சம் வாங்குகிறது, திமுக 1,10,000 என்னமோ, 1 கோடியே 10 லட்சமோ என்னமோ வாங்குகிறார். எல்லாம் பொய் சொல்வார்கள், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் இன்றைய அரசியல் எப்படி இருக்கிறது என்றால், நேற்று நான் ரொம்ப வினோதமான ஒன்று படித்தேன். கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய மா சுப்பிரமணியம் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பங்கேற்பாளர். அந்த கூட்டத்திற்கு ஒரு கவுன்சிலர் ஆனந்தம் என்பவர் ஏற்பாடு செய்யுமாறு இவர்கள் பணித்திருக்கிறார்கள். அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் செய்தித்தாளில். நான் பார்த்தேன், குவார்ட்டர் கொடுத்தால்தான் வருவான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தால்தான் வருவான். இதற்கு குவார்ட்டர் வரணும், 200 ஆகும், பிரியாணி பொட்டலம் மற்ற கறி துண்டம் எல்லாம் சேர்த்து ஒரு 400 ஆகும். இவன் தின்று விட்டு அப்பொழுதே மறந்து விடுவான், ஏற்றி கொண்டு தான் வருவான். என்ன செய்தால் நம்முடைய பெருமை நிற்கும் என்று எண்ணினேன். கூட்டம் 2000 பேராவது வேண்டும், வெறும் 2000 பேர் வேண்டும். 2000 பேர் கூட்டம் பெரிய கூட்டம் தான். அந்த கூட்டத்திற்கு மந்திரி வருகின்ற போது ஒரு மகிழ வேண்டும். வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன் என்றால், அந்த பகுதி என்னுடைய வார்டுக்குள் ஒரு அறிவிப்பு செய்தேன். ஒரு நாற்காலியினுடைய விலை என்ன என்று கேட்டேன் உற்பத்தி செய்பவர்களிடம். 700-800 வரையிலும் இருக்கிறது, நீங்கள் மொத்தமாக வாங்குவதென்றால் 400க்கு தருகிறோம் என்று சொன்னார். 2000 நாற்காலி 8 லட்சம் ரூபாய்க்கு நான் அதுக்கு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்தேன். ஏற்பாடு செய்து இந்த நாற்காலி போடப்பட்டு விட்டது. தகவல் அனுப்பினேன் வார்டு முழுவதும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன என்றால், கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழாவை விட நம்முடைய கவுன்சிலருடைய நாற்காலி, நான் தந்த நாற்காலி ஒவ்வொரு வீட்டிலும் கிடக்கும் என்றால், அதில் அவன் உட்காருகிற போதெல்லாம் நம்முடைய ஆனந்தத்தின் நாற்காலி என்று நினைத்து கொள்வானே, அது எனக்கு நாளை அரசியலுக்கு துணையாக இருக்கும் என்று நான் சிந்தித்தேன்.
இந்த கூட்டத்தை நிறைவு செய்யவில்லை என்றால் அடுத்த முறை நான் அந்த இடத்தில் நிற்பதற்கு எனக்கு அமைச்சர் உதவி செய்ய மாட்டார். ஆக அவருக்கு தேவை கூட்டம், எனக்கு தேவை மக்களுடைய ஒரு நினைவு, மக்களுக்கு சிலவற்றை நினைவூட்டி என்னுடைய பெயரை பதிந்து வைப்பது. அதனால் 2000 நாற்காலிகள் வாங்கி போட்டேன், தகவல் அனுப்பினேன். யார் இந்த கூட்டத்திற்கு வந்து கடைசி வரையிலும் இருக்கிறார்களோ இருந்து விட்டு கூட்டம் முடிந்த பிறகு அந்த நாற்காலியை அவர்களே அவருடைய வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டேன். அதற்காக டோக்கன் வேறு வழங்கினேன். எல்லாரும் டோக்கன் படி அவருடைய எண் வரிசைப்படி வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு குடும்பம் முழுவதும் வந்து உட்கார்ந்தது. ஏனென்றால் ஒரு குடும்பத்துக்கு 4 நாற்காலி கிடைக்கும். இப்படி 2000 பேர். பல பேர் எனக்கு முன்னாடியே சொல்லவில்லையே, நான் நிற்க வேண்டியதாகிவிட்டது, எனக்கு பயனில்லாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு கூட்டம் நிறைவாக இருந்தது. மந்திரி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னார். மந்திரியின் நோக்கம் நிறைவேறியது. கருணாநிதியினுடைய புகழ் என்ன பாடப்பட்டது என்பதை பற்றி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவனுக்கு எவனுக்கும் கவலை இல்லை. எப்பொழுது கூட்டம் முடியும் என்ற கவலை தான் இருக்கும். ஆனந்தத்திற்கு என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த நாற்காலி நம்ம கவுன்சிலர் கொடுத்த நாற்காலி என்று அவன் உட்காருகிற போதெல்லாம் நினைப்பானான். தன்னை மறக்காமல் இருந்தால்தான் அடுத்த தடவும் சரியாகும். இவ்வளவு யோசனை அரசியலுக்கு வேண்டியிருக்குது. இந்த அரசியலால் இந்த நாடு என்ன ஆகும்? அதே போல் சோஷியல் மீடியாலேயும் சில செய்திகள் உண்மைக்கு புறம்பாக இருக்கும். நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டுவாங்க, கெட்டவர்களை நல்லவர்களாக காட்டுவாங்க. ஆனால் உண்மைத்தன்மையை நீங்கள் தான் கண்டறியணும், புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல ஆய்வு போக்கோடு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நான் சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறார், 3 ஆண்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார் பொன்முடி. இது மாதிரி 12 மந்திரிகள் வரிசையில் இருக்கிறார்கள் சிறைக்கு போவதற்கு. இப்பொழுது நாட்டினுடைய பொது ஒழுக்கம் வீழ்ந்து விட்டது, நேர்மையற்று போய்விட்டது. அற உணர்வு என்கின்ற சொல்லே அறியப்படாத சொல்லாகிவிட்டது. இத்தகைய நிலையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் என்றால் நீயும் தான் என்று சொல்லுகிற ஒரு புதிய போக்கு ஒரு 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவன் தவறு செய்கிறான், ஊழல் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஊழல் செய்கிறான், ஆகவே அவன் அகற்றப்பட வேண்டியவன் என்கின்ற நிலையில் இல்லை. அவர்கள் கையில் தான் அதிகாரம் குவிகிறது. மீண்டும் மீண்டும் அவர்கள் தான் 40 ஆண்டுகளாக திரும்ப மந்திரிகளாக வருகிறார்கள். ஆகவே ஒரு நேர்மையற்றவர்கள் அகற்றப்படுகின்ற நிலை இருந்தால் பொது வாழ்வில் ஒரு ஒழுங்கு இருக்கும். நேர்மையற்றவன் பொய் சொல்லுகிறவன் கூட பொய்யன் என்று தன்னை சொல்வதை விரும்புவதில்லை. பொய் தான் சொல்லுவான் அவன். பொய்யன் என்று நீங்கள் சொன்னால் அவன் சினம் கொள்வான், திருடுவான், சிறைக்கு போவான், திரும்பி வருவான். அவனை திருடன் என்று சொன்னால் அவன் சினம் கொள்வான். ஏனென்றால் அவன் ஒழுக்கமற்றவனாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஒழுக்கம் குறித்து ஒரு மதிப்பு நிலை இருக்கிற காரணத்தினால் அவன் கோபப்படுகிறான். தன்னை பொய்யன் என்றும் திருடன் என்றும் சொல்வதை பற்றி கோபப்படுகிறான். ஆகவே இப்படி நடந்து கொள்ளுகிற யோக்கியமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிலரின் மீதும் சகதியை வாரி வீசிவிட்டால் பொது ஒழுங்கு நம்முடைய மட்டத்திற்கு வந்துவிடும். பிறகு இதன் காரணமாக குற்றம் சொல்ல மாட்டார்கள். நாம் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்படாது என்பதினாலே தான் இந்த பொது ஒழுக்கம் தரைமட்டத்திற்கு இழுத்து வரப்பட்டு விட்டது. அதனாலே அவர் சொல்லுகிறார், பொய்களை சொல்லுவார்கள், நீங்கள் அறிந்து கொள்வதை நுட்பமாக பார்த்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சார், நல்லவர்களை அடையாளம் தெரியவில்லை என்றால் எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் பன்றி தான் என்றால் பசுவின் கன்றுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். எல்லாம் பன்றி தான் என்றால் பசுவின் கன்று வேறு பன்றி வேறு என்று தரம் பிரிக்க தெரிந்தால்தான் நான் பசுவின் கன்றை போற்ற முடியும். அது பசுவின் கன்று அல்லவா, பால் கொடுக்கின்ற தாய் அல்லவா அது. சில கட்சிகள் வேண்டுமென்றே பொய்யான செய்திகளை வெளியிடும், பொய் பிரச்சாரங்களை செய்யும், நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டும் அப்படின்னு குறிப்பிட்டார். அவர்கள் மட்டத்திற்கு அரசியலை இழுத்து வந்து விட்டால் இவர்களுடைய திருட்டுத்தனமும் மோசடியும் தான் பொது வாழ்வின் இலக்கணங்கள் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி 50 ஆண்டுகளே செய்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக சிறைக்கு போய் வந்தவன் வெற்றி பெறுகிறான். ஆவண்ண ராஜா 1,70,000 கோடி ஊழல் செய்ததினால் அவர் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து விட்டார். 75 ஆண்டுகளாக இருந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து 10 ஆண்டுகளாக தவித்து தண்ணீர் குடிக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். திரும்ப போக முடியவில்லை. அந்த காங்கிரஸ் ஆட்சியை கிளீன் மன்மோகன் சிங், வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர், அவரை கவிழ்த்தது நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட நாட்டு ஆவண்ண ராஜா தான். இவருடைய ஊழல் குற்றச்சாட்டில் தான் அவர் கவிழ்ந்தார். அதை சொல்லித்தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். அதானியினுடைய பணமும் ஆவண்ண ராஜாவினுடைய ஊழலும் தான் மன்மோகன் சிங்கை வீழ்த்தி மோடியை ஆட்சிக்கு கொண்டு வந்தன. ஆகவே எதற்காக நான் என்ன கேட்டீர்கள் நீங்கள்?
எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பொது ஒழுக்கம் என்பது சரிந்து விட்டது. பொது ஒழுக்கம் என்பது சரிந்து விட்டது. இந்த மட்டத்திற்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே ஊழல் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்றால், ஒன்று நான் ஊழல் செய்கின்றவன் மாற வேண்டும், இல்லை என்றால் ஊழல் பற்றிய கருத்து மடிந்து விட வேண்டும். இவர்கள் பெரும்பான்மையினர் ஆகிவிட்ட காரணத்தினால் ஈரோட்டில் 200 கோடி செலவழித்து நம்முடைய இளங்கோவனை கொண்டு வர முடியும். இளங்கோவன் அதற்கு பதில் உபகாரமாக ஸ்டாலின் ஆட்சி காமராஜருடைய ஆட்சி என்று சொல்ல முடியும். இப்படியே எல்லாவற்றிலும் பொய் புரட்டு ஒரு நேர்மையை புறக்கணிக்கின்ற தன்மை, பன்றியும் பசுவும் ஒன்று என்று சொல்லுகின்ற பாங்கு காமராஜருடைய ஆட்சி தான் ஸ்டாலினுடைய ஆட்சி என்று சொன்னால், ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நீடிக்காமே, அது ஏன் அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொருள். இந்த போக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் பாகுபடுத்தி அறியவும் உண்மையை ஊடுருவி காணவுமான அறிவை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுவார். இவர் செய்ய எனக்கு இவர் இன்னும் ஒன்றும் தெரியாது, எனக்கு இவரை நேரடியாக தெரியும், அது வேறு. இவருடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு ஆணித்தரமாக வருவார், எவ்வளவு புரள வேண்டியது இருக்கும் என்பதெல்லாம் அவர் இறங்கிய பிறகு தான் தெரியும். ஆனால் அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுவதற்குத்தான் இவையெல்லாம் முயல்கின்றன. ஆகவே அதில் ஒரு நல்ல சங்கதி, நீங்கள் அரசியலில் கருத்து செலுத்த வேண்டும், நல்லதையும் கெட்டதையும் பாகுபடுத்தி அறிய வேண்டும், உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய வேண்டும். ஊடகங்களெல்லாம் கெட்டு போய் கிடக்கின்றன, எல்லாவற்றையும் கெடுத்து விட்டார்கள். ஆகவே இனி ஒரு புதிய அரசியலை உருவாக்குவது என்பது தரைமட்ட உட்கார்ந்திருப்பவன் எழுந்திருப்பதை விட படுத்திருப்பவன் எழுந்திருப்பதற்கு இன்னும் கூட பாட வேண்டும். அதுபோலத்தான் அரசியலுக்குள் நுழைகின்ற விஜய் சமூகத்தின் போக்கை மாற்றி அரசியலின் போக்கை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவர் குறிப்பிட்டதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது நல்லவர்களை கெட்டவர்களாக சில கட்சிகள் காமிக்குதுங்க. உதாரணத்துக்கு பழக்கருப்பை அவர்களை பிடிக்கல அப்படின்னா உங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புற வேலைகளை சில கட்சிகள் செய்துங்கிறதா அவர் நேரடியாக தான் உண்மை. அப்படித்தான் செய்கிறார்கள். தாங்கள் இழிவுபடுத்தப்படுகிறோம் என்பதற்காக அவனை இழிவுபடுத்துவதற்கு எதை சொல்லலாம் என்று சொல்லுகிறார். இதுதான் நடக்கும். பெருவாரியான அரசியல் என்பது ஊழல் தான் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நெறியாகிவிட்டது. இதே ஊழலை செய்வதற்கு ஒரு புதிய கட்சி தேவையில்லை, இவர்களே சிறப்பாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு கட்சி வர வேண்டும். அப்படி ஒரு கட்சி முனைகின்ற போது பல பேர் முனைந்திருக்கிறார்கள், சில பேர் தோற்றிருக்கிறார்கள். இவர் வெற்றி பெற வேண்டுமென்றால் சமூகத்தை மாற்றி, அவருடைய சிந்தனை போக்கை மாற்றி, அரசியல் போக்கை மாற்ற வேண்டும். அதனால் ரொம்ப பாடு அதிகம். அதாவது ஏற்கனவே பழக்கப்பட்ட நிலத்தை உழுவது என்பது வேறு. நஞ்சை நிலம், ஏற்கனவே நெல் விளைந்த நிலம், அதை மறுபடியும் உழுது விட்டு விதையை பாவி உழுது விதை பாவி களை எடுத்து நடத்துவது எளிது. ஒரு கரட்டு நிலத்தை மறுபடியும் கரட்டு நிலமாகிவிட்டது தமிழ்நாடு. ரொம்ப கேவலமாக போய்விட்டது. உண்மையே இல்லை, புரட்டு, பித்தலாட்டம், அடுத்து கெடுத்தல், வஞ்சகம், 10 ரூபாய்க்காக தன்னை விற்று கொள்ளுகிற தன்மை. திருவள்ளுவன் சொல்வான், கயவன் தான் தன்னை அப்படி விற்று கொள்வான் என்று சொல்வான். ஒன்று உற்றக்கால் விற்றுக்கொள் தக்கதுடைத்து என்று சொல்வான். கயவன் யார் என்று கேட்டார்கள் திருவனிடம். அவன் சொன்னான், ஏதாவது ஒரு சிறு பொருள் கிடைக்கும், சிறு நன்மை கிடைக்கும் என்றால் தன்னையே விற்று கொண்டு விடுவான், அவன்தான் கயவன் என்று சொன்னார். இன்றைய கட்சியினர் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மற்ற கட்சிகளிலும் தங்களை விற்று கொள்ளுகிறார்கள். ஆகவே ஒரு புதிய கட்சி அவனை அவ்வளவு உரைப்புடையவனாக ஆக்குவது என்பது எளிதான ஒன்று இல்லை. அதற்கு போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இவன் மீது ஏகப்பட்ட அவதூறுகள் படிப்படியாக கொஞ்சம் அள்ளி வீசுவார். உன்னை பெரும் எதிரியாக, அதுவும் அடிப்படையே மாற்ற முயன்றால் போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏனென்றால் அவன் சரியில்லை, அவனுடைய திட்டம் சரியில்லை என்று சொன்னால் அது போய் உரைக்காது. நீங்கள் சமூகத்தை மாற்றி அரசியலை மாற்ற முயலுகிறீர்கள் என்றால் உங்களுடைய பாடு 2 மடங்கு. நான் சொல்வது போல் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கரட்டு நிலத்தை சமப்படுத்தி மறுபடியும் அதை பயிர் நிலமாக ஆக்குவது என்பது போல கெடுத்து விட்டார்கள். நஞ்சை நிலமாக இருந்ததை தான் கரட்டு நிலமாக ஆக்கி விட்டார்கள். நஞ்சை நிலமாகத்தான் இருந்தது காமராஜர் காலத்தில், ராஜாஜி காலத்தில், ஓபி ராமசாமி ரெட்டியார் காலத்தில். இது 30 ஆண்டுகள் 35 ஆண்டு இது நஞ்சை நிலமாகத்தான் இருந்தது. கரட்டு நிலமாக ஆக்கி விட்டார்கள். இதை மறுபடியும் நஞ்சை நிலமாக மாற்றுவதற்குரிய கடுமையான உழைப்பும் பயிற்சியும் அவருக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும். விஜய் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, அந்த போதைப் பொருள் பழக்கங்கிறது அதிகமாகிடுச்சு. அதனால் மாணவர்கள் நீங்கள் உஷாராக இருக்கணும், இந்த உங்கள் நண்பர்களோட பழகும்போது கவனமாக இருக்கணும்
அவங்களுக்கு ஒரு இந்த போதைப்பொருள் பழக்கம் இருக்குன்னா முடிஞ்சால் அவங்கள அதிலிருந்து கொண்டு வர பாருங்கள், நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது நல்ல கருத்து தான். ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அவ்வளவு பேரும் குடிக்கிறார்கள். குடிப்பதற்கு வசதி இல்லாதவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான். குடிப்பதற்கு வசதி உள்ளவன் 200 ரூபாய் கொடுத்து நல்ல சாராயத்தை வாங்கி குடிக்கிறான். குடிப்பதற்கு அரசாங்கம் அது ஒன்று தான் கிடைக்கும்படி செய்திருக்கிறது. அந்த 250 ரூபாய் 1 லிட்டர் 1000 ரூபாய், ஒரு குவார்ட்டர் 200 250 ரூபாய் நல்ல சாராயம், சீமை சாராயம். கொஞ்சம் தரத்தில் குறைந்தது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். சாக்கனா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வேண்டும். உழைப்பாளியினுடைய மொத்த வருமானம் 300 ரூபாய் தான். அதை அப்படியே கொடுத்து விட்டு அவனால் முடியாது. அவன் வேலை இல்லாத நாட்களும் இருக்கும். ஆகவே அவன் 30 ரூபாய்க்கு கள்ளச்சாராயத்தை, கல்வாரி மலையிலே உள்ள கள்ளச்சாராயத்தை, அது என்ன மலை இது? கல்வராயன் மலை. கல்வராயன் மலை. அதில் உள்ள சாராயத்தை குடித்து விட்டு இவர்கள் சாகிறார்கள், குருடாகிறார்கள். சாகாதவனெல்லாம் குருடாகிறான். வாழ்க்கை இதை விட செத்து போவதே நல்லது. இதில் இன்னொரு திருத்தம், நம்ம கல்வராயன் மலைக்கு நம்ம கலாட்டா சார்பில் பயணம் பண்ணியிருந்தோம் நேரடியாக. அங்கே மலைவாழ் மக்கள் சாராயம் காய்ச்சி விற்றதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தனால் கலக்கிற விஷயங்கள் அவங்க பண்ணுறது இல்லையா? மற்றவங்க முன்னாடி வெளி இடங்களில் பண்ணுறது மலை மேலே பழி போட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதனால உண்மைதான் உண்மைதான். அது இதையே தொழிலாக அந்த பெரிய சாராய அதிபர்கள் ஒரு வகை, சிறிய சாராய இது குடிசை தொழில். தமிழ்நாட்டினுடைய மூலத்தொழில் எது என்றால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தான். இது நம்முடைய முதலமைச்சருக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மூலத்தொழில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தான். ஒரு அறிவுள்ள அரசாங்கமாக இருந்தால் 300 ரூபாய் குடித்தவனால் குடிக்க முடியாது. 30 ரூபாய்க்கு பணங்களையும் தன்னங்களையும். நான் காந்திய கொள்கையுடையவன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு முழுமையாக வேண்டும் என்று நம்புகிறவன். ஆனால் நீ என்றைக்கு இந்த சீமை சாராய கடையை ஒழிக்கிறாயோ அதுவரையிலும் தென்னங்கல்லை கொடு. உனக்கு வருமானம் வராது. 2 வழியில் வருமானம் வர வேண்டும். உங்களுக்கு அரசாங்கத்திற்கு நேரடி வருமானம் வர வேண்டும், உங்களுக்கு பின்பக்கமாக வர வேண்டும். இது 2 வருமானமும் தென்னங்களிலே வராது. ஆனால் விவசாயி வாழ்வான். அதன் மூலம் இவனுக்கு நல்லதில்லை. போதை என்பது சீமை சாராய போதையும் ஒன்று தான், தென்னங்கள் போதையும் ஒன்று தான். குடும்பத்திற்கு பெரிய அலக்கழிவு தான். ஆனாலும் சொல்லுகிறேன், அவனுக்கு கண் கெடாது. அவன் சாக மாட்டான். குடித்து கொண்டே கிடப்பான் அந்த தென்னை மரத்துக்கு அடியில். கிடந்து விட்டு போகிறான். 30 ரூபாய்க்கு அவன் அது என்ன பணக்காரனுக்கு கொடுப்பது தான் ஏழைக்கும். வண்டி இழுக்கிறவன் 300 ரூபாய் கொடுத்து குடிக்க வேண்டும் என்று நீ வைத்தாயே. ஆனால் அவனால் 300 ரூபாய் கொடுக்க முடியாமல் தான் 30 ரூபாய்க்கு சாகுறான். கள்ளச்சாராய சாவுக்கு நீ 10 லட்சம் இல்லை 1 கோடி கொடுத்தாலும் அது நிறைவடையாது. 2வது இந்த போக்கை ஊக்குவிக்கிறாய். தூத்துக்குடியில் ஊர்வலம் வந்தவர்கள், ஒரு கோரிக்கைக்கு ஊர்வலம் வந்தவர்களை சுட்டால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்தால் 10 லட்சம் ரூபாய் என்றால் உன்னுடைய ஆட்சி லட்சணம் இதுதான் என்று உலகம் கேலி செய்யும். உன்னுடைய அறிவு யோக்கியதையும் இதுதான், உன்னுடைய ஆட்சி லட்சணமும் இதுதான். அதனாலே தான் ஊர்வலம் வந்தவனுக்கு 5 லட்சம் சுட்டால் போலீஸ்காரன் அநியாயமாக கொலை செய்தான் அந்த மக்களை. போலீஸ்காரன் மீது நடவடிக்கை கிடையாது. அந்த மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய், இவனுக்கு 10 லட்சம் ரூபாய். பாருங்கள், குருடாகிற மனிதர்கள் இன்னும் மருத்துவமனையில் மாற்று மருந்தில்லை, அதெல்லாம் செத்து முடித்த பிறகு தான் வந்திருக்கிறது. ஆகவே அவர் சரியான நேரத்தில் இதை பற்றி பேசுவது சரிதான். விஜய் குறிப்பிடும்போது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் பற்றி குறிப்பிடும்போது ஒன்று சொல்கிறார். அதாவது அரசாங்கமே இந்த போதைப்பொருள் எல்லாம் கட்டுப்படுத்தும், இதுலேருந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் தானே இந்த கொலைகளுக்கு பின்னணியிலேயே இருக்கிறது. அது சரியாக சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் பாதுகாக்கும் என்று அவர் பேசுவதற்கும் நான் பேசுவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அவர் ரொம்ப மென்மையாக அதை சொல்லுகிறார். அரசாங்கம் உங்களை பாதுகாக்கும் என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள், அரசாங்கம் பாதுகாக்காது, உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். நான் என்ன சொல்வேன் என்றால், அரசாங்கம் உங்களுடைய கொலைகளுக்கு வழிவகுக்கும். இந்த நாட்டில் காவிரி ஓடவில்லை என்பதற்காக கள்ளச்சாராயத்தை ஓட வைக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மூல தொழிலே சீமை சாராயம் காய்ச்சுவது தான். தமிழ்நாட்டுடைய மூலத்தொழிலே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தான். ஒரு சாராயத்தை அரசு விற்கிறது, ஒரு சாராயம் மனிதர்களை அடிக்கிறது, கள்ளச்சாராயம். ஆகவே அதை அவர் மென்மையாக சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அரசாங்கம் காப்பாற்றாது என்பது மட்டுமல்ல, நாமெல்லாம் சாவதற்கும் குருடாவதற்கும் குடும்பங்கள் அழிவதற்கும் அரசாங்கம் தான் காரணம், அறிவில்லாத அரசாங்கம் காரணம். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழநிலமாக போகின்ற போது அதை பேசுவார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எதற்காக நீ கள்ளுக்கடையையும் நாட்டு சாராய கடையும் எடுத்தாய்? இதற்காக சீமை சாராயம் தான் குடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை நீ எப்படி ஏற்படுத்துவாய்? வசதி இல்லாதவன் எப்படி குடிப்பானதை?
அப்படியானால் அவன் தப்பான சாராயத்தை குடிப்பானே, அதை உன்னால் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் பெருவாரியான மக்கள் ஏழை மக்கள். நீ தென்னங்களே அனுமதிக்க மாட்டாய். பிறகு அவன் அதிலே பழக்கப்பட்டு விட்டால் இதனுடைய வருமானம் குறைந்து விடும். 48,000 கோடி அவனுக்கு 48,000 கோடி, அரசாங்கத்திற்கு உனக்கு 48,000 கோடி. இதுதான் உங்களுடைய திட்டமே. ஆகவே அரசாங்கம் காப்பாற்றாது என்பது மட்டுமல்ல, அரசாங்கம் தான் இந்த மக்களுக்கு பகை என்று நான் சொல்லுகிறேன். தப்பான மனிதர்கள் நாடாளுகிற போது நாட்டில் உள்ள மக்கள் அந்த தவறுகளின் பயனை அனுபவிக்காமல் தப்பவே முடியாது. அதை புரிய வைக்கின்ற தன்மையுடைய தலைவர்கள் வரவே இல்லை. 50 ஆண்டுகளாக வரவில்லை. ஒவ்வொருவர் முளைத்து பார்த்தார்களே தவிர ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. எத்தனையோ பேர் சொன்னார்கள், மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், வருகிறோம், போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அது நடக்கவில்லை. ஒரு பெரிய அளவுக்கு இப்போ நானும் ஒரு புதிய கட்சி தொடங்கினேன், தாங்க முடியவில்லை. இவர்களோடு சேர்ந்து ஜால்ரா அடிப்பதை விட தப்புக்கு துணை போகாமல் இருப்பதே நாம் செய்கின்ற பொது தொண்டு தான் என்று நினைத்தேன். அதனாலே வெளியே வந்தேன், தனி கட்சி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது வேறு, என்னுடைய பேச்சு எவ்வளவு தொலைவு கேட்கிறது என்பது வேறு. தீமைக்கு துணை போகாமல் இருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியாவது இருக்கும். அவர் ஒரு செல்வாக்குடைய மனிதர். ஆகவே உள்ளே நுழைகிறார். இந்த செல்வாக்கு கடைசி வரையிலும் போய் எட்டேறக்கூடிய செல்வாக்கு. ஆகவே அரசாங்கம் காப்பாற்றாது என்று முதலடியாக சொல்லுகிறார். பிறகு அரசாங்கம் தான் நீங்களெல்லாம் கெடுவதற்கே காரணம் என்று 2வது அடி சொல்லுவார். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.